அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருட்சோ பயோடெக். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் விதைகள். நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துகிறேன். நம்மளோடது டிவினிட்டி அப்படிங்கிறது இதோட பிராண்ட் நேமு. டிவினிட்டினா தமிழில் தெய்வீகமானது, திவ்யமானது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதில் நம்ம 11 விதைகள் வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னாக்க தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், சொரக்காய், கொத்தமல்லி, கீரை, கொத்தவரை, முள்ளங்கி, சாட்டை பீன்ஸ், யார்லாங் பீன்ஸ். இந்த 11 விதைகளை குட்டி குட்டி பாக்கெட்டாக ப்ரௌன் கலர் பாக்கெட்டில் போட்டிருக்கோம். அதிலே பேர் எழுதியிருப்போம் என்ன விதை உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் தூக்கி அது ஒரு வெள்ளை கலர் பாக்கெட்டில் சீக்கிரம் மக்கிறது அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நிறைய பேர் இதை விதைகள் விற்கிறாங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னாக்க, ஐயா நான் படித்தது அக்ரி. கிட்டத்தட்ட 16 வருஷம் விதை கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு எந்த விதையை எங்கே போடணும், எப்படி போடணும் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா மண்ணுக்கும் ஏற்கக்கூடிய ரகம் என்னன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய ரகம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ரகங்களாக தேர்ந்தெடுத்து நான் இந்த டிவினிட்டியில் கொடுத்துருக்கேன். அது போக மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் ரோட்டில் 10 ரூபா பாக்கெட் விற்கிறாங்களே அப்படின்னாக்கா, இல்லை ஐயா, 10 ரூபா பாக்கெட் ஓபிவி, ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி. இது எல்லாமே உயர் விளைச்சல் ரகம், வீரிய விதைகள், வீரிய ஒட்டு விதைகள், அதே நேரத்தில் நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடிய விதைகள். அதனால இது அனைத்து விவசாயிகளுக்கும் ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இது 2 சென்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் மாடி வீட்டு தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அனைவரும் இந்த டிவினிட்டி ரகத்தை வாங்கி உபயோகித்து இந்த தெய்வீகத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.